இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறோம், டேக்ஷன் டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் நான் டேக்ஷன் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் டேட்டா பாப்புலேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹவ் யூ குட் கிரியேட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ் அதுதான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு. ஸோ இதுதான் டேபிள் நேம். நான் ஒரு பிளாகில் கொடுக்குறேன் எல்லாமே. ஓகே, this is table name and இது கொடுத்தீங்கன்னா it will populate the data. இந்த டி டேட் நம்ம பார்க்க வேண்டிய டி டேட்டும் இந்த ஏ கோடும் தான். ஓகே, டி டேட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 1 year ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துரும். லைக் வாட் 323 days ஆஃப் டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுத்தோம் 12 monthsக்கு 12 times it will repeat. ஓகே, அண்ட் ஏ கோடுன்றது டைனமிக்காக வில் பி ஹேவிங் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி. ஓகே, ஸோ டைனமிக்காக அதில் டேட்டா இன்செர்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா இந்த டேட்ஸ் வந்து இந்த டி டேட் இருக்கு இல்லையா, இது வந்து ரேஞ்ச் ஆகும் அண்ட் ஏ கோட் வந்து லிஸ்ட் ஆகும், வில் பி பாப்புலேட்டிங் இட். ஓகே, ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். தென் I'm going to insert this data, right? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் டேக்ஸ் அண்ட் ரேஞ்ச்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி டேட் தான் நம்ம கீ வேல்யூவே, ரைட்? நம்ம அதுக்கப்புறம் இப்படி ஹேவிங் டிஃப்ரெண்ட் டேட்டா. ஓகே, மார்ச் வரைக்கும் லைக் 31 மார்ச் வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன், தட் இஸ் P1 பார்ட்டிஷன்லையும், ஜூன் மந்த் வந்து P2 பார்ட்டிஷன்லையும், செப்டம்பர் வந்து இதில் போகும், ரிமைனிங் வந்து இட் வில் கோ இன் P4 இஃப் டேட்டா இருந்ததுன்னா. ஓகே, நவ் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் யூ கேன் கிவ். ஓகே, ஒரு யூசர்ஸ் கொடுக்கலாம், இந்த இடத்துல வந்து லைக் யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டான்னு கொடுக்கலாம், இந்த இடத்துல வந்து சம் அதர் டேபிள்ஸ் கொடுக்கலாம். டு ஸ்ப்ளிட் த டேட்டா இன் டிஃப்ரெண்ட் டிஸ்க், வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்தால் டிஃப்ரெண்ட் டிஸ்கில் போட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வில் பி ஃபாஸ்டர் while reading. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் கொடுக்குறது. பட் இங்கே நம்ம ஒரே டேபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, மோஸ்ட்லி ஒரே டேபிள் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க. பட் ஐம் டெல்லிங், ஓகே, இன்கேஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது இல்லை ஐஓ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் this partition to different, you can place the partition different disks actually. Okay, okay. So இப்போ I'm going to create இப்போ நம்ம transaction create பண்ணிருக்கோம். I'm going to create a partition table, that is TXN range partition. Okay, table create பண்ணிட்டேன். இப்போ I'm going to insert the data. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா so okay, இப்போ நான் வந்து இதுதான் எடுத்துருக்கேன். செலக்ட் டேபிள் நேம், பார்ட்டிஷன் நேம், நம்பர்ஸ் ஹை வேல்யூ ஃப்ரம் யூசர் டேப் பார்ட்டிஷன்ஸ். இப்போ என்னென்ன டேபிள் பார்ட்டிஷனாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு செலக்ட் டேபிள் நேம் கமா பார்ட்டிஷன் ஃப்ரம் யூசர் டேபிள்ஸ் இல்லை பார்த்தாலே தெரியும். ஓகே, வேர் பார்ட்டிஷன் டேபிள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன டேபிள்ஸ் பார்ட்டிஷன் இருக்கு. ஸோ டிரான்சாக்ஷன் எஸ் பார்ட்டிஷன். ஓகே, மற்றதெல்லாம் சரி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா வாட் யூ கேன் யூஸ் எது பார்ட்டிஷன் இல்லை அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் வேறு எந்த டேபிளும் பார்ட்டிஷன் இல்லை எக்ஸப்ட் திஸ் டிரான்சாக்ஷன். ஸோ உங்கள் டேபிள் பார்ட்டிஷன் இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் column. Okay, from user tablesலாம். ஸோ பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறது யூசர் டேப் பார்ட்டிஷன். ஓகே, நான் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த குறியை. யூ கேன் see this. Select table underscore name, some partition underscore name, number was a high value from user tab partitions. Order by 1 by 2. This is okay. Is that doubt or not? Call பண்ணுங்க. Ping பண்ணுங்க. Let's start. So select table name, partition name எல்லாம் கொடுத்தோம்னா so what happens? Like இப்போ பார்த்தீங்கன்னா transaction range create பண்ணியிருக்கேன் table name. Partition வந்து 4 partition. ஓகே, இந்த நம்பர்ஸ் வரல, ஏன் வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டா ஏன் அதில் பாப்புலேட் ஆகலாம்? டேட்டா இல்லை, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 date, தட் இஸ் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அந்த இன்ஃபர்மேஷன் லெவலில் பார்த்துட்டு நம்ம. ஓகே, நவ் I'm going to use the data entry.
So insert into txn range. Okay, select start from. இப்போ நார்மல் டேபிள்லேருந்து பார்ட்டிஷன் டேபிளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கலாம் ரைட். இங்கே பாருங்க யூசர் டேப் பார்ட்டிஷன் போய் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா வந்துருக்கணும் ரைட். ஸோ ஏன் வரல, என்ன ரீசனாக இருக்கலாம், என்ன பண்ணணும் இந்த டேட்டா வரத்துக்கு? இந்த நம்பர்ஸ் பாப்புலேட் ஆகல, என்ன பண்ணலாம்? ஸோ பாப்புலேட் ஆயிடுச்சு ரைட்டா. ஸோ கேதர் ஸ்டாட்ஸ் கொடுத்தோன்னா பாப்புலேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோலாம் படிக்கிறது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ டிக்ஷனரி பாப்புலேட் பண்ணோம்னா யூசர் டேப் கேதர் ஸ்டாட்ஸ் பண்ணாலே போதும், இட் வில் கெட் பாப்புலேட்டட். ஓகே. சில பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டிஷன் 1ல யூ ஹேவ் 69,000 ரெக்கார்ட்ஸ், பார்ட்டிஷன் 2ல இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பார்ட்டிஷன் 3ல இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பார்ட்டிஷன் 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு பார்ட்டிஷன் 1ஓட டேட்டா மட்டும் எடுக்கணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஒன்று வேர் கிளாஸில் கொடுக்கலாம், வேர் வேல்யூ லெஸ் தான் இது கொடுத்தீங்கன்னா டேக், அப்படி இல்லைன்னா வேர் பார்ட்டிஷன் ஆஃப் P1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் see this. பார்த்தீங்களா, இந்த டேட்டா மட்டும் ரீட் பண்ணிட்டு வரான். ஸோ செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் பார்ட்டிஷன் P1 கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா மட்டும் நீங்கள் எடுத்து வரும் ரைட்டா. என்ன டவுட் இருக்கு அது வரைக்கும்? நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்ட்டிஷன். இந்த ரேஞ்ச் நான் வந்து இன்னொரு ஆப்ஷனை சொல்லித்தேன், தட் இஸ் மர்ஜ். ஓகே, சேம் தான், பட் இங்க வந்து நான் 1000. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டேட் வைஸ் நான் பார்ட்டிஷன் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி I'm going to do நம்பர் பார்ட்டிஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 1000 கம்மியாக இது பாருங்க, டி நம்பரை மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம், எதுவுமே இல்லை. டி நம்பர் கொடுக்கும்போது இங்கே பார்ட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாக இருந்ததுன்னா இட் வில் இன்சர்ட் இன்டு P1 பார்ட்டிஷன். 2000 கம்மியாக இருந்தால் P2ல போகும், 3000 கம்மியாக இருந்தால் இந்த டேபிளோட இந்த பார்ட்டிஷன்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும் ரைட்டா. ஸோ நம்ம ஒரு லூப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் 4000 டேட்டா வரைக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. Just see. Again, new set of partitions போய் பார்த்தீங்கன்னா ஏன் பாப்புலேட் ஆகல, என்ன பண்ண பாப்புலேட் பண்ணுறதுக்கு? ஸ்டார்ட் கேது ஸ்டாட்ஸ். ஸோ P1ல 99,999, P2, P3, P4 1000 ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு ரைட்டா. சரி, இது வந்து நம்ம மர்ஜ் ஸ்பிளிட்டுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணுன்றது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லிஸ்ட் பார்ட்டிஷன். ஓகே, இந்த லிஸ்ட் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம டேட் வைஸாக பண்ண ரேஞ்ச் வைஸ் பண்ணோம் இல்லையா, ரேஞ்ச் வந்து இந்த டேட்ல கொடுத்தோம். இப்போ பாருங்க, ஸோ இப்போ சென்னை, கோவை, மதுரை, திருச்சின்னு போட்டிருக்கேன் ரைட்டா. இப்போ இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஸ்பிளிட் இன்சர்ட் பண்ணும்போது அந்த சென்னையோட டேட்டாலாம் சென்னைக்கு போயிடும், ஐ மீன் இந்த பார்ட்டிஷனுக்கு போயிடும், பார்ட்டிஷன் சென்னைக்கு போயிடும், இந்த பார்ட்டிஷன் கோவைக்கு போயிடும், அது தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்க, அகைன் நம்ம இன்சர்ட் டேட்டா இன்சர்ட் இன்டு டேக்ஸன் லிஸ்ட் select star from exam. ஸோ 30,000 ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் டியூனிங் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் விடும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் என்ன பண்ணுறது. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள் நேம் கொடுக்குறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே txn_list
right? So the T date, start date, and detail இருக்கு. இப்போ select start from transaction where okay equal to so வெறும் CN மட்டும் கொடுத்துன்னு வச்சுங்களேன். இப்போ நார்மல் டேபிளா இருந்தா இது ஃபுல் டேட்டாவும் இப்போ ரீட் பண்ணிட்டு வரும் ரைட்டா, ரைட்? லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் வெறும் நார்மல் டேட்டா தட் இஸ் வித்வுட் எனி பார்ட்டிஷன்ஸ் வெறும் டேபிளா இருந்ததுன்னா இது எடுப்போம். ஐ மீன் ஃபுல் டேபிள் எல்லா டேட்டாவும் ரீட் பண்ணிட்டு வரும். தட் இஸ் மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8, 9, more than 12,000, I mean 1.2 lakhs ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஸோ ஃபுல்லாகவும் ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், வெறும் ஜஸ்ட் இது கொடுத்தோன்னா ஏ கோடி கொடு ஜஸ்ட் இந்த டேட்டா மட்டும் தான் ரீட் பண்ணா, மற்ற எந்த டேட்டா டச் பண்ண மாட்டான் ரைட்டா. 1 second கெஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், வெறும் இந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் ரீட் பண்ணோம், மொத்தம் இக்னோர் பண்ணும். இந்த கான்செப்ட் பேர் என்ன? பார்ட்டிஷன் ப்ரூனிங் அப்படின்னா பார்ட்டிஷன் எலிமினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் பார்த்தோம். இப்போ காம்போசிட் பார்ட்டிஷன் பார்க்க போகிறோம். ரேஞ்ச் வித் லிஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டேட் வைஸா பார்ட்டிஷன் பண்ணி அகைன் அந்த அந்த மெயின் பார்ட்டிஷனை சப் பார்ட்டிஷன் ஏக்கர் வைஸ் பிரிக்க போகிறோம் ரைட்டா. யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹேஷ் பார்ட்டிஷன் இது முடிச்சது பார்க்கலாம். டேபிள் பார்ட்டிஷன் ஓகே, இது ஹேஷ் பார்ட்டிஷன். ஓகே, லிஸ்ட். ஓகே, இது வந்து காம்போசிட் பார்ட்டிஷன். ரேஞ்ச் லிஸ்ட்ன்றது காம்போசிட் பார்ட்டிஷன். இது வந்து ஹேஷ் பார்ட்டிஷன். ஹேஷ் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, டேட்டா வந்து இப்போ ரேஞ்ச்னா இந்த பார்ட்டிஷன் போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்டே பார்த்தோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், given like சென்னைனா இந்த go to this partition. ஓகே, கோயம்புத்தூர்னா go to this partition கொடுத்துருக்கீங்களா, லைக் வைஸ். ஓகே, பட் நம்ம இதில் கொடுக்க முடியாது. ஹேஷ் பார்ட்டிஷன்ல அவனா தான் 4 பார்ட்டிஷன் இருக்கும். நீங்க கொடுக்குற டேட்டா ரேண்டமா எதுல வேணாலும் போடலாம் ரைட்டா, எந்த பார்ட்டிஷன் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இது வந்து லைக் வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கு, பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். எனக்கு கொஞ்சம் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்றதுக்காக யூ கேன் டூ இட். தவிர மற்றபடி வேர் கிளாஸ்ல இட் நாட் கெட் யூஸ். ஓகே, இந்த சென்ஸ் டி டேட் வரைக்கும் யூஸ் ஆகும். வாட் யூ சே பர்டிகுலர் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வருவோம், எல்லா பார்ட்டிஷனும் ஸ்கேன் பண்ணிட்டு வருவோம் ரைட்டா. இந்த மாதிரி டைனமிக்கா நம்ம வெறும் என்னது சென்னையோட டேட்டா மட்டும் போய் ரீட் பண்ற மாட்டோம். அதே மாதிரி இங்க வந்து கொடுத்தீங்கன்னா ஆல் த டேட்டா வில் கெட் ரைட், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டர் ரீட் ஆகும். ஓகே, அதுக்காக தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி போறது இந்த இடத்துல. இது ஹேஷ் பார்ட்டிஷன். இங்க வந்து நம்ம இன்சர்ட் பண்ற டேட்டா எந்த பார்ட்டிஷன் போகும்னே சொல்ல முடியாது. 4க்கு ஏதோ ஒன்றாலும் போகலாம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணா கொஞ்சம் ரீட் பண்ணும்போது நம்ம பேரலல் கிளாஸ்ல யூஸ் பண்ண கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக குரூப் பண்ணும்போது. எவ்வளவு கிரியேட் பண்ணல வாட் ஹேப்பன் கிரியேட் ஆகல.
ஓகே டேன் போய் இன்சர்ட் பண்ணிட்டான், உனக்கு பார்ட்டிஷனாக கிரியேட் பண்ணியிருக்கான். நோ ஸோ இது 3 தான் வந்து மேஜர் பார்ட்டிஷன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஓகே தட் இஸ் என்வரான்மெண்ட்டில். இது இல்லாமல் லெவன்ஜிலேருந்து யூ ஹேவ் இன்டர்வல் பார்ட்டிஷன்லாம் வந்து வெல்டெல் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூ ஹேவ் டேட்டா இன் திஸ். இப்போ நான் வேல்யூ வந்து இப்போ 3000 மேக்ஸிமம் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கேன், 4000 தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ இல்லை மேக்ஸ் வேல்யூ சாரி எவ்வளோனா சி வைல் இன்சர்ட்டிங் த டேட்டா இன் டு த டேபிள். ஓகே இப்போ வந்து மோர் தேன் 3000 இதில் போக சொல்லியிருக்கேன், ரைட்டா? கிளியர்? அது மாதிரி டேஃபில் இன்சர்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன், சென்னையை விட்டு வேறு ஏதாவது இன்சர்ட் பண்ணால் பார்ட்டிஷன் இங்கே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எரர் வருவோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் டேட்டும் வந்து நம்பர், பி நம்பர் இன்னொரு நம்பர். ஓகே 3 நம்பர்ஸ் இருக்கு. கேர் வந்து சரி இன்சர்ட்டட் பார்ட்டிஷன் கீ டஸ் நாட் மேப் டு எனி பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி வேல்யூ எதுலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஓகே லைக்வைஸ் ரேஞ்சில் சம்டைம்ஸ் வாட் மேக்ஸ் வேல்யூ கொடுக்கலாமா நம்ம விட்டுருந்தோம்னா, ஓகே இப்போ இது இந்த நம்ம இன்சர்ட் பண்ணுற டேட்டா சம்டைம்ஸ் வந்து இப்போ டேட்டா இல்லாமல் இருக்கும். ஓகே இந்த சென்ஸ் என்னது, இப்போ வந்து நான் மேக்ஸ் வேல்யூ கொடுக்கல, டேட்டா ஒன்லி ஐ ஹேவ் P1 P2 P3. ஸோ வேல்யூ லெஸ் தென் 30 செப்டம்பர் 2020 வரைக்கும் டேட்டா போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா சேம் எரர் தான், இதே எரர் தான் அதுக்கும் வரும். ஓகே வேல்யூ இல்லைனா. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம என்ன பண்ணோம், பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். we have 12 months partition. next January partition answer பண்ணும்போது ஃபர்ஸ்ட் முன்னாடி உள்ள ஜனவரி partition we can drop. அதாவது ஸோ Jan 2019 ஒரு ஃபுல் 1 year டேட்டா வச்சிருக்கோம், that is 2019 வச்சுங்களேன். ஓகே 2019 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு 12 பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். ஓகே ஆஃப்டர் தட் இப்போ 2020 வரும்போது ஓகே அகைன் ஒரு ஜான் இன்சர்ட் பண்ணும்போது நான் அந்த இன்சர்ட்டை ட்ராப் பண்ணோம் அந்த ஜானை, ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், பழைய காலத்தில் வந்து ப்ரீவியஸ் டேஸில் என்ன பண்ணுவோம்னா we need to add a partition plus Jan 2020 நம்மளே போய் ஆட் பண்ணோம். ஆட் பார்ட்டிஷன் நேம் மேக்ஸ் வேல்யூ கொடுத்து சார் கீ வேல்யூ கொடுத்து இன்சர்ட் பண்ணுவோம் டேட்டா. we will create a partition. ஓகே அந்த பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் you will drop it. ஓகே ஸோ லைக்வைஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், you will get this error. ஓகே இது இன்சர்ட்டட் பார்ட்டிஷன் கீ does not map to any partition in the issue. ஓகே ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டா ஆரக்கிள் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாரு, இன்டர்வல் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கான், ரைட்டா? இன்டர்வல் பார்ட்டிஷனா நீங்கள் டேட்டா கொடுக்க அது போட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் ஆட் ஆகிட்டு போயிடும், ரைட்டா? ஸோ லெட்ஸ் see how it creates. ஓகே இன்டர்வல் அதுக்கு முன்னாடி நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் காம்போசிட் பார்ட்டிஷன். டிரான்சாக்ஷன் ரேஞ்ச் லிஸ்ட், இப்போ வந்து ரேஞ்ச் அண்ட் லிஸ்ட் பார்ட்டிஷன் பார்த்துருக்கோம், ரைட்டா? இப்போ தனித்தனியாக பார்த்தோம், ரேஞ்சு தனியாக பார்த்தோம், லிஸ்ட் தனியாக பார்த்தோம். இப்போ partition by range and subpartition by list நம்ம கிரியேட் பண்ண போறோம், ரைட்? ஸ்கிரிப்ட் திஸ் partition by range, subpartition by list. ஸோ இது ஃபுல்லா ரேஞ்சில் வரும், இது ஃபுல்லா subpartition by listல வரும், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தாங்க டேட்டா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ரேஞ்ச் பார்ட்டிஷன் சரி சேம் 16 சேம் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் ரேஞ்ச்லேயும் போயிருக்கு, ரைட்டா? ஆனால் இந்த டேட்டா வந்து அகைன்ஸ்ட் வில் பி ஸ்பிளிட்டட் இன்டு சப் பார்ட்டிஷன்ஸ். அது பார்க்கறதுக்கு யூ செட் ஆஃப் சப் பார்ட்டிஷன் சிபிஎஸ் நினைக்கிறேன். ஸோ பாருங்க யூ செட் சப் பார்ட்டிஷனில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரேஞ்ச் லிஸ்ட்டு P1 சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னது இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அகைன் இந்த ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து 4 டைம்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே இப்போ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த மாதிரி குறி எடுக்கணும். ஓகே
Okay, where T date between. Okay, so any T date கொடுத்துன்னு for January கொடுக்குறேன். Okay, 01 Jan 2020 and so 31 first partition, right? 31 Jan 2020 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா. ஸோ என்ன பண்ணோம், ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து தருவோம், ரைட்டா? ஸோ அந்த ஜனவரி மந்தோட ஃபுல் டேட்டா கொண்டு வந்து தருவோம். இப்போ வந்து என்ன ஆகும், ஸோ இது வந்து பார்ட்டிஷன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி பார்ட்டிஷன் மட்டும் ரீட் பண்ணும். ஆனால் ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 4 பார்ட்டிஷன் ரீட் பண்ணும். ஏன்னா இந்த இதுக்குள்ளே தான் இருக்கு என்னது P1 சென்னை, P1 கோயம்புத்தூர், P1 மதுரை, P1 திருச்சி. இது இந்த 4 பார்ட்டிஷன் ரீட் பண்ணி கொண்டு வந்து தருவோம் டேட்டாவை, ரைட்டா? ஏன்னா இதில் கண்டிஷன் வேற கண்டிஷன் கிடையாது. நல்லா பாருங்க, வேற கிளாஸ்ல தான் பார்ட்டிஷன் மெயினாக யூஸ் பண்ணுவோம். T டேட் கொடுத்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் டேட்டா அதிலே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் உள்ள ஃபுல் டேட்டா கொண்டு வந்து தருவோம். இப்போ என்ன பண்றேன், அண்ட் அதாவது எவ்வளோ டேட்டா கொண்டு வந்து தரோம் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 3 months இருக்கா, அப்ராக்சிமேட்டா இது வந்து எவ்வளோ டில் மே வரைக்கும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் திங், மார்ச் வச்சுக்கலாம். ஓகே, மார்ச் தான் அது, மார்ச் லெஸ் தென் மார்ச், ரைட்? ஸோ தென் மார்ச் 2020. ஸோ எவ்வளோ செட் ஆஃப் டேட்டா செலக்ட். ஓகே, 29070 டேட்டா வந்துருச்சு, ரைட்டா? What user tab partition? Yes, user sub partition. Okay. So இங்க போய் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கேன். Now again நான் என்ன பண்றேன், and எனக்கு வெறும் பார்ட்டிஷன் சென்னை பார்ட்டிஷன் மட்டும் ரீட் பண்ணோம்னா and a code equal to cn. ஸோ இது கொடுத்தீங்கன்னா again just go and reach only this sub partition, மற்றெல்லாம் விட்டுருவோம், ரைட்டா? In case வந்து அது ஸோ அப்போ என்ன ஆகும், it will be faster, ரைட்டா? ஸோ ஒரு செட் வந்து கம்மியான பிளாக்ஸ் தான் ரீட் பண்ணோம் instead of reading all the blocks. Okay, so that's the reason we're giving like this. டவுட் இருக்கா அதில்? ஸோ அதாவது டிவைட் பண்ணி ரூல் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட். ஒரே டேட்டாவை பிரித்து யூனிட் டு ஒர்க். ஓகே, இது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் டேட்டாலாம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டூ த பார்ட்டிஷன்ஸ். இப்போ டி டேட் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ நான் டி டேட் வைஸ் நான் அடிக்கடி சர்ச் பண்ணுறதுனால ஐ வில் கிவ் எஸ். இல்லை டி டேட் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட், அது இந்த மாதிரி பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறது வேஸ்ட், ரைட்டா? ஸோ யூ நீட் டு மேக் ஷூர் எந்த வேர் கிளாஸ்ல எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ யூ கேன் கோ வித் திஸ், ரைட்டா? பார்ட்டிஷன் அந்த பர்டிகுலர் கீக்கு நீங்கள் கிரியேட் பண்ணலாம் பார்ட்டிஷனை. அதே மாதிரி நான் ஏரியா வைஸாக நான் பண்ணுறதா வந்து ஐ கேன் கிவ் லைக் திஸ். ஓகேவா? வேற டவுட் இருக்கா அதெல்லாம்? ஓகே, சரி, வெறும் சென்னை டேட்டா மட்டும் தான் ரீட் பண்ணிட்டு வரோம். ஓகே, பண்ண மற்ற பார்ட்டிஷன் தொடர மாட்டோம், ரைட்? ஸோ அந்த கமெண்ட் யூசர் டேப் சப் பார்ட்டிஷனுக்கு வந்து யூடிஎஸ்ன்னு கொடுத்துருதோ இதுதான். ஸோ டேபிள் நேம், பார்ட்டிஷன் நேம், சப் பார்ட்டிஷன் நேம், ஹை வேல்யூ நம்பர்ஸ் ஃப்ரம் யூசர் டேப் சப் பார்ட்டிஷன்ஸ், இந்த 2 பார்ட்டிஷன் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இன்டர்வல். சி இங்க பார்த்தீங்கன்னா ஓகே, நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இந்த நம் டு இயர் இன்டர்வல், தட் இஸ் இயர் அண்ட் மந்த். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மந்த் வைஸ், மினிட்ஸ் வைஸ், டே வைஸ் இப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் பார்ட்டிஷனை, ரைட்? இப்போ நான் மந்த் வைஸாக கிரியேட் பண்ணுறேன் அந்த பார்ட்டிஷனை. இப்போ பாருங்க, ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூசர் பார்ட்டிஷன் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், எந்த பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணவே இல்லை, ஒரே பார்ட்டிஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? டேட்டா இன்செட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த் வைஸ் இந்த பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு அந்த எரர் வராது. இன்செட் இன்டு okay, have to step partitions. Get stats. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன் டேட்டா இன்செட் ஆட்டோமேட்டிக்காக ஹி கிரியேட்டட். ஸோ
4th April, May, June, July, August, September அது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டான். ஏன்னா செப்டம்பர் டேட்டா வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால ஸோ அடுத்தது அக்டோபர் டேட் இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று படிக்கும். ஓகே புரியுதா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அவன் கிரியேட் பண்ணுறான், ரைட்? ஸோ இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இப்போ என்வரான்மெண்ட்டில். இந்த மாதிரி ரேஞ்ச் பார்ட்டிஷன் வரும்போது they will use this because அந்த பழைய ரேஞ்ச் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அகைன் we need to maintain it. ஓகே ஒரு ட்ரிப் நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே அது தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துட்டீங்கன்னா இட் will create the partition automatically. அதுதான் வந்து டிரான்சாக்ஷன் இன்டர்வல் பார்ட்டிஷன், ரைட்டா? லைக்வைஸ் டே வைஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து மந்த் அவன் கிரியேட் பண்ணுறான் பார்ட்டிஷன். இப்போ டே வைஸ் கொடுத்தீங்கன்னா டே வைஸாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவான். Again, insert into so partition device. Select star from set of partitions. Sorry, TXM. இது பாருங்க ஒண்ணே தான் இருக்கும். இன்சர்ட் பண்ற டேட்டாவா டேட் இன்சர்ட் ஆச்சு. சாரி டேட் இன்சர்ட் ஆனதுனா டேட் வைஸ் 23 24 25 26 டேட் வைஸா கிரியேட் பண்ணிட்டான் பார்ட்டிஷன். ரைட்? ஸோ கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டான். ஸோ கிரியேட்டட் வால்யூம் பார்க்கறதுக்கு யூ கேன் செட் திஸ், ரைட்? வித் எஸ் ஸோ ஒரு டேட்லையும் 323 ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கோம், ரைட்டா? யூ கேன் see this, ரைட்டா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? இது வந்து இன்டர்வல் பார்ட்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுற பார்ட்டிஷன் டே வைஸ் அண்ட் மந்த் வைஸ் யூ கேன் டூ. ஓகே ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இன்னும் மினிட் செகண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பட் வெரி ரேர்லி யூஸ் தோஸ் திங்ஸ். ஸோ டே வைஸ் பார்க்கலாம், மந்த் வைஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே இதுக்கு டவுட் இருக்கா? ஓகே இப்போ டேபிள வந்து நான் இந்த பார்ட்டிஷனை ட்ராப் பண்ண வேணாம். லெட் மீ டூ ஒன் திங். அதே முடிச்சிடறேன். ஓகே ஸோ யூ ஹேவ் அடிஷனல் ஆப்ஷன்ஸ் சிஸ்டம் பார்ட்டிஷன், ஓகே, அண்ட் ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட்ஸ், ரெஃபரன்ஸ் பார்ட்டிஷன்ஸ், ஓகே, அண்ட் யூ ஹேவ் விர்ச்சுவல் பார்ட்டிஷன். இதனாலத்தையும் முடிச்சுட்டு தென் வில் டிசைன். ஓகே ஸோ system partition. System partition is same like hash partition. Okay, but நீங்க வந்து hash value கொடுப்பீங்க. அது வந்து ஒரு காலத்துக்கு கொடுப்பீங்க. இது டைனமிக்கா எல்லா காலத்துமே it will take and put the data in it. ஆனா நீங்க இன்சர்ட் பண்ணும்போது you need to give that. Let me explain it, right? இந்த பாருங்க partition. Okay, insert into இது கொடுத்தீங்கன்னா select star from நம்ம எல்லாம் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம், ரைட்டா? எல்லா டேட்டாவும் வந்து we have inserted like this. பட் இங்க பொறுத்தவரைக்கும் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் you need to specify the partition, ரைட்டா? insert into system partition name என்ன part 1, ரைட்டா? partition name வந்து part_1 கொடுத்துருக்கோம். part_1 select star from TXM some set of data நம்ம இன்சர்ட் பண்றோம். அப்படி ஒன்றும் தேவையில்லை, ஃபுல்லாக யூ கேன் கிவ் திஸ். ஓகே ஸோ அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் மட்டும் தான் இருக்கும், ரைட்டா? ஜிஎஸ் பார்ட்டிஷன்ஸ் சிஸ்டம் பார்ட்டிஷன்ஸ் ஒரே பார்ட்டிஷன் நம்ம தான் வேல்யூ கொடுக்கணும். ஒரு பார்ட்டிஷனும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும், ரைட்டா? கிளியர்? ஸோ ஹேஷ் பார்ட்டிஷன் மாதிரி தான் இதுவும், பட் டைனமிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும் டேட்டாவை. ஒரு செட் ஆஃப் பார்ட்டிஷன் will go here, இன்னொரு செட் ஆஃப் பார்ட்டிஷன் you can insert there. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாம். திஸ் இஸ் வெரி ரேர்லி யூஸ். நான் இது யூஸ் பண்ணதில்லை, பட் சொல்கிறேன். ஓகே சிஸ்டம் பார்ட்டிஷன்ஸ், ஓகே ரெஃபரன்ஸ் பார்ட்டிஷன் கூட ரொம்ப ரேர், அதுவும் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரேஞ்ச், அப்படி இல்லைன்னா தெர் இஸ் இன்டர்வல் பார்ட்டிஷன் அண்ட் லிஸ்ட் பார்ட்டிஷன் அண்ட் ஹேஷ் பார்ட்டிஷன், இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம், ஓகே, விர்ச்சுவல், அதெல்லாம் வந்து வெரி வெரி ரேர்.
டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் தான். ஓகே, ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் will use it. ஓகே, பட் தெரிஞ்சு வச்சுங்க என்ன கான்செப்ட்னு. பட் ப்ராப்ளம் இன்டர்வியூல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் லேர்ன் தோஸ் திங்ஸ். ஸோ ஹேஷுக்கும் சிஸ்டமுக்கும் ஹேஷில் வந்து வில் கிவ் த கீ வேல்யூ, சிஸ்டமில் கீ வேல்யூ கொடுக்க மாட்டோம். ஹேஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இன்சர்ட் பண்ண அவனே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனை இன்சர்ட் பண்ணுவான். சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் we need to specify the partition where should go. ஓகேவா, அதான் டிஃபரன்ஸ். அது மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. ரைட், அகைன் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் see. ஓகே, SIMIS GS. ஓகே, சேம் திங், ஒன்றும் மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை. நோ ஓகே, இப்போ I'm going to create a reference partition, right? இப்போ ரெஃபரன்ஸ் பார்ட்டிஷனில் பேரண்ட் அண்ட் சைல்டு. ஸோ பேரண்ட்ல டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ரைட்டா, ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறேன், எந்த கீயும் கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் கிரியேட் a partition. சீக்கிரம் இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி I'm going to create a child partition with references t-date தான் அதுவும் போட்டிருக்கேன். ரைட்டா, ஸோ இதில் வந்து நான் எந்த பார்ட்டிஷன் நேமே கொடுக்கல நான் அதில். ரைட்டா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, ஜஸ்ட் பார்ட்டிஷன் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். சைல்டு பேரண்ட் கீ ஃபாரின் கீ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான். ரைட்டா, நோ உங்களுக்கு வந்து வாட் இஸ் ஃபாரின் கீலாம் தெரியும் இல்லையா, ஸ்கில்ல படிச்சிருப்பீங்க. ரைட், ஸோ நோ I'm going to insert data into text and parent. Let's start from what PXN. So data duplicates இருக்கா? ஓகே, இன்னொரு கான்செப்ட் சொல்லித்தரேன். இதில் வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, இதெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணுற டேட்டா போகிறதுல. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த இஷ்யூவை? டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா, எனக்கு டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் மற்ற டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு there's the option called as DBMS_error_log. ரைட்டா, ஸோ இந்த இதெல்லாம் புரிஞ்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த என்வரான்மெண்ட்ஸில் இந்த இஷ்யூஸ் நிறைய வரும். தட் இஸ் இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா யூனிக் கன்ஸ்டன்ட் எரர், இல்லை வேற ஏதாவது எரர். தட் இஸ் வேர்கேர் காலம் வந்து 10 தான் இருக்கும், பட் 20 டேட்டா 20ன்ற வேர்கேர் இருக்கும். ஐ மீன் வேர்கேர் வந்து 10 தான் இருக்கும், பட் நீங்கள் 20 கேரக்டர் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அப்போ அது எரர் வரும். ரைட்டா, ஓகே, cannot insert data into it. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ரைட்டா, அந்த டைம்ல வந்து எல்லா ஒரு ஆரக்கிள் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்கோம், DBMS_error_log அப்படின்ற மாதிரி. அந்த பேக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சக்ஸஸ்ஃபுல் டேட்டா மட்டும் தான் இன்சர்ட் பண்ணோம். ஓகே, அந்த எந்தெந்த டேட்டா எரராக இருக்கோ அந்த எல்லா டேட்டாவும் கொண்டு வந்து வேற இடத்துல போட்டுருவோம். ரைட், ஸோ அதை எப்படி பண்ணலாம் சொல்கிறேன். எக்ஸிக்யூட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், யூனிட் டு கிரியேட் a table for that. ஓகே, execute dbms_error_log dot, okay, create_error_log of என்ன டேபிள் அது நம்ம இந்த டேபிளுக்காக கிரியேட் பண்ண போறோம், பேரண்ட் PXN பேரண்ட்டுக்காக. ரைட்டா, ஸோ இது கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், டிஸ்கிரைப் $. ஓகே, ப்ரிஃபிக்ஸில் இட் வில் கிரியேட் லைக் திஸ். சாரி, ஓகே, இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா. ஓகே, மற்றதெல்லாம் வந்து எரர் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ரைட்டா, இப்போ இன்சர்ட் பண்ணும்போது யூ காட் திஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே தான் இங்கே கொடுக்க போகிறோம், ஆனால் கூட ஒரு ஆப்ஷன் உண்டா. ஓகே, இன்சர்ட் யூனிட் transaction, select star from PXN, reject limit. I think load syntax background shot.
One second, let me check the syntax. DVMS load into the reference. DVMS underscore error log. Load into something like that. Let me check this. I think load then. Load log log errors into log errors, right? Log errors into என்னென்ன எரர் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த டேபிள்ல லோட் பண்ணிக்கும். ஓகே, ரெஜெக்ட் லிமிட் ரெஜெக்ட் ஓகே அன்லிமிட்டெட் எல்லா ரெக்கார்ட்ஸும் உள்ள போடணும் அர்த்தம். ஃபைன், இதை கொடுத்து பாருங்க. இப்போ என்ன ஆகும், எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஐ மீன் இப்போ எல்லா யூனிக் ரெக்கார்ட்ஸும் தூக்கி பீக்ஸ் அண்ட் பேரண்ட்லையும் ஓகே எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் டூப்ளிகேட்டாக இருக்கும் அது ஐ மீன் இஷ்யூ வருதோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எரர் டிரான்சாக்ஷன் பேரண்ட்னு போடுவான். இது எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கமெண்ட் இது. ஓகே, ஐ மீன் இந்த கான்செப்ட் ஓகே எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ரைட்டா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஓகே ஹேவிங் கிரேட்டர் தேன் 2 அதெல்லாம் கொடுப்பாங்க ரைட்டா, கிரேட்டர் தேன் 1 அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை விட இது பெஸ்ட். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரெக்கார்ட்ஸ் தான் அதில் போட்டுருவோம். ஓகே, இன்வாலிட் ரெக்கார்ட்ஸ் அதில் போட்டு விட்டுருவோம் ரைட்டா. ஸோ தட் இட் இஸ் it takes time insert out. ஓகே, இது இல்லாமல் யூ ஹேவ் குளோபல் இண்டெக்ஸ் லோக்கல் இண்டெக்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு அது எனக்கு இண்டெக்ஸஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஃபுல்லாக சொல்லி தரேன். பார்ட்டிஷன் வித் அதுவும் சொல்லி கொடுத்துறேன் ரைட்டா. ஸோ டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. தட் இஸ் இதில் வந்து அவ்வளோ எரர் டேட்டா வருது உள்ள வருது. இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரே ரெக்கார்ட் ஸோ யூனிக் கன்ஸ்டன்ட் எரர் இந்த டேட்டா வந்து யூனிக் கன்ஸ்டன்ட் எரர்ன்ற கிளீனாக காமிச்சிருவோம் ரைட்டா. என்ன ரீசனால இந்த இஷ்யூ வருதுன்றது ஃபுல்லாக இருக்கு. நாட் ஓன்லி ஃபார் யூனிக் கன்ஸ்டன்ட் எனி எரர் ரைட்டா. அதை இன்செர்ட் பண்ணும்போது ஏதாவது டேட்டா எரர் வந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ் கமெண்ட் ரைட்டா. ஸோ இன்னும் டேட்டா வந்து இதில் இன்செர்ட் டேட்டா இருக்குது. ஏன்னா அவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அதில் ரைட்டா. மோஸ்ட்லி எல்லாமே டூப்ளிகேட்ஸ் தான் அதில். சரி 20,000 ரெக்கார்ட்ஸ் 1,20,000 ரெக்கார்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருந்தது. இப்போ எல்லாமே வந்து லைக் வாட் எல்லா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸும் எடுத்து தனியாக காமிச்சிட்டு இருக்கான். ஓகே,
இன்னும் கொஞ்சம் நேரம். One second. Very cool. Records தான் உள்ள இன்சர்ட் ஆகும் நினைக்கிறேன். One, three, four records. Okay. 683 records உள்ள வந்திருக்கு. ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்றோம்? at user tab options பண்ணீங்கன்னா okay, and what is the table name? Transaction parent பார்த்தீங்கன்னா P1, P2, P3, P4 4 partition கிரியேட் ஆயிருக்கு இதுல, ரைட்டா? ஸோ நவ் சைல்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகே, சைல்டு ஆக்ஷன் நம்ம கிரியேட்டே பண்ணல எந்த டேட்டாவும். ஓகே, txn underscore child பார்த்தீங்கன்னா let me drop this partition. கண்ட்ரோல் டே பண்ணிடுறேன். ட்ராப் இது டாட் மந்த்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். யூ செட் அப் பார்ட்டிஷன்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா சைல்டு ரெக்கார்ட், ரைட்டா? P1 சரி. ஓகே, இதில் போய் பார்த்தீங்கன்னா சைல்டு வந்து 4 கிரியேட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அங்கே இன்சர்ட் பண்ண இங்கே 4 கிரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ பட் இதில் யூசர் டேட்டா இல்லை, ரைட்? நம்ம இன்னும் டேட்டா இன்சர்ட் பண்ணுவோமா? அடுத்த யூசர் ஜிஎஸ், ரைட்டா? பேரண்ட் ஒன்று, ஜிஎஸ் சைல்டு ஒன்று, ரைட்? ஸோ சைல்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. நம்ம எதுவுமே கொடுக்கல சைல்டில் பாருங்க. ஸோ ஜஸ்ட் வெறும் என்னது ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் டேட்டா இந்த பார்ட்டிஷன் கிரியேட் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அந்த சைல்டு அனலைஸ் பண்ணோம்னா பேரண்ட் சைல்டு, ஆமாம் அனலைஸ் பண்ணியாச்சு. பட் அது இன்னும் டேட்டா இல்லை. சைல்டு எதுவும் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நத்திங் இஸ் தேர். ஜீரோ ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது சைல்டில். ஒன் செகண்ட், சரி. டிரான்சாக்ஷன் ஒரு டேட்டாவும் இல்லை, ரைட்? இன்னும் டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். பட் பேரண்ட்ல உங்களுக்கு இருக்கு டேட்டா. ஏன்னா இப்போ தான் இன்சர்ட் பண்ணோம், 600 சம்திங் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணோம், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைல்டு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எடுத்துரும். உடனே ஸ்பிளிட் பண்ணிப்போம். ஓகே, இன்சர்ட் இன்டூ டிரான்சாக்ஷன் சைல்டு. சரி, ஸோ இங்கேயும் பிரைமரிக்கு இஷ்யூ வருது, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த பிரைமரிக்கு எடுத்துவிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, இல்லைன்னா யூ கேன் டூ லைக் திஸ் இன்டு டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பேரண்ட். ஓகே, அண்ட் அட் what is it, GS சரி. இந்த யூனிட் கீ டேட்டா மட்டும் தான் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன பண்ண டெஸ்ட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டலாம். ஓகே, இங்கே பிரைமரிக்கே வேண்டாம். யூ கேன் ரிமூவ் திஸ். ஓகே, இது இல்லாமலே யூ கேன் ட்ரை இட். ஓகே, சார் ஃபுல் டேட்டா இன்சர்ட் ஆகும், ரைட்? யூ கேன் ட்ராப் இட் இஃப் யூ வாண்ட் ட்ராப். பாருங்க, இப்போ ஜிஎஸ் போட்டான், ரைட்? சாரி,
கேதர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ யூசர் டேப் பார்ட்டிஷன் போய் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் உங்கள் டேட்டா ஸ்டோர் இருக்கும். ஓகே, இந்த 600 டேட்டா இருக்கு இல்லையா, அது தூக்கி இதில் போட்டிருக்கோம். ரைட், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஈஸி, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு. ரைட், இது வரைக்கும் டவுட் இருக்கா? கைஸ், டவுட் இருக்கு ஏதாவது? வண்டர்ஃபுல். ஓகே, இப்போ கிரியேட் டேபிள் டிரான்சாக்ஷன். இப்போ வெர்ச்சுவல் பார்ட்டிஷன், அதாவது காலமே இல்லாமல் ஒரு காலத்துக்கு நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே டி டேட்டு ஓகே இது எல்லாமே இருக்கு. ஆனால் ஓகே we are going to create another column called as secondary car which is a virtual column. ஓகே, அந்த டேட்டாவே இருக்காது அதில். ஓகே, அதெல்லாம் போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி லைக் இட் வில் பி ஜென்ரேட். எப்படி ஜென்ரேட் ஆகும்னா சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ட்ரிம் ஏ கோட். இந்த ஏ கோட் இருக்கு பார்த்தீங்களா, ஏ கோட்ல வந்து என்ன இருக்கு, முதலே சென்னைன்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா, அதில் இந்த செகண்ட் கேரக்டர், ரைட், இந்த செகண்ட் கேரக்டர் இருக்கு. இப்போ வந்து எம்டி அப்படின்னா டி எடுத்துப்பான். ஓகே, டி வந்ததுன்னா இப்போ டி எங்க இருக்கு, சரி இதானா சென்னை, மதுரை, கோவை, திருச்சி இருக்கு, 4 இருக்கு. ரைட்டா, இந்த செகண்ட் கேரக்டர் வந்து என். ஓகே, இந்த எண் எங்க இருக்குன்னா, இந்த எண் எங்க இருந்ததுன்னா இட் வில் கோ அண்ட் ஸ்டோர் இன் திஸ் பார்ட்டிஷன், K1 பார்ட்டிஷன் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ஹேவ் டினா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ 0 ஓனா தேர்ட் பார்ட்டிஷன் போய் ஸ்டோர் ஆகும். TRனா அகைன் ஆர் வந்து தேர்ட் பார்ட்டிஷன் போய் ஸ்டோர் ஆகும். ரைட்டா, ஸோ அந்த மாதிரி டைனமிக்காக அவன் வந்து பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவான். அதாவது காலமே இல்லாமல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, தட் இஸ் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ட்ரிம் ஆஃப் ஏ கோடு கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது ஏ கோட் லிஸ்ட் பார்ட்டிஷன்லேயே போடலாமா? select from txn underscore list. Yeah, we'll give the part txn underscore parent. இன்னும் பார்க்கறது இருந்தா எப்படி பண்ணலாம், ஏஸ் கோட் கமா. ஓகே, ஸோ டிஆர் இந்த செகண்ட் கேரக்டர் மட்டும் எடுத்திருக்கான். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே இது சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ கோட் அப்படின்னு கொடுத்தீங்க. இந்த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ட்ரிம் ஆஃப் ஏ கோட் செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்குன்னு சொல்றேன். ஸோ இதில் செகண்ட் பொசிஷன் டி, ஸோ டி வந்திருக்கு. ஓனா ஓ, என்ன என், ஸோ அது மாதிரி செகண்ட் கேரக்டர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த செகண்ட் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஓகே டேட்டா போய் இன்சர்ட் ஆகும் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ்ல. பாருங்க, இப்போ செகண்ட் கேரக்டர் வந்து லைக் வாட் என்ன இருந்ததுன்னா இந்த பார்ட்டிஷன்ல போய், ஏன்னா என் இங்கே தான் இருக்கு இல்லையா லிஸ்ட், இங்கே போய் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லெட்ஸ் see this எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்சர்ட் இன்டூ டிரான்சாக்ஷன் கொடுத்தோன்னு வச்சுங்களா. வெயிட், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சும்மா போய்ட்டு இன்சர்ட் இன்டூ டிரான்சாக்ஷன் மாதிரி கொடுக்க முடியாது நம்மளால. ரைட், அதுதான் சொல்லி கொடுக்குறேன். ட்ராப் டேபிள் என்ன ஆகுன்ற எரர் காமிக்கிறேன். என்ன ஆகுது நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் இன்டூ டிரான்சாக்ஷன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுப்போம் இல்லையா ஜென்ரலா. It becomes not enough values error. There is what happened. Insert into transaction virtual then. Transaction virtual, right? Table views. Sorry, நான் ட்ராப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. My mistake. Right. One second. நான் கிரியேட் பண்ணி திரும்பவும் ஏன் ட்ராப் பண்ணேன். ஓகே, நோ இந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டூ டிரான்சாக்ஷன் விர்ச்சுவல் செலக்ட் வரும் ட்ரிக்ஸ் தான். ரைட்டா, கொடுக்கும்போது நாட் என்ன ஃபெலிஸ் எரர் வரும். ஓகே, ஏன் வரும் அப்படின்னா நம்ம அடிஷனல் காலம் இங்கே வச்சிருக்கோம். என்னது, இந்த ஜென்ரேட்டர் ஆல்வேஸ் செகண்ட் கேர்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா,
ஸோ இதுக்கு நம்ம காலம் இன்சர்ட் பண்ண மாட்டோம். இவன் என்ன பண்ணுவான்னா இந்த செகண்ட் கேரன்றது இந்த ஏ கோட்ல அவனே ஜென்ரேட் பண்ணுவான். ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த 4 வேல்யூக்கு மட்டும் தான் நீங்க வேல்யூ பாஸ் பண்ணணும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் இன்டு டிஎக்ஸ்என் வேல்யூஸ் டி டேட் கமா ஸ்டார்ட் டேட் கமா என் டேட் கமா பி நம்பர் கமா ஏ கோட் ஆஃப் அப்படி கொடுக்கலாம், நல் கொடுத்துக்கலாம். ஓகே, இது கொடுத்து கமா நல் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் அப்படியே கொடுத்துடலாம். ரைட்டா? நான் என்ன பண்றேன், அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் டேட்டா லைக் திஸ் 4 வேல்யூ மட்டும் பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. ரைட்? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் transaction values. Then row number is less than 10. Okay, இது பாருங்க, இது செகண்ட் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா டி நானே பிரிச்சுட்டேன் பாருங்க. நம்ம வேல்யூ வந்து நம்ம இதுதான் இன்சர்ட் பண்ணோம். இது இந்த ஃபர்ஸ்ட் பி நம்பர் வரைக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஏ கோட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? அஞ்சு பாருங்க, நம்ம ஏ கோட் தான், பட் ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவலாகவே வந்து அவன் கட் பண்ணி அவனே கொடுத்து டேட்டா கொடுத்துட்டான். இது ஆக்சுவல் ஸ்டோரேஜே கிடையாது, ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வரும். இட்ஸ் நாட் எ ஸ்டோர். இப்போ பார்ட்டிஷன் கீ கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு இப்போ ஸ்டோர் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல ஃபுல்லாகவே. நார்மலாக செலக்ட் பண்ணும்போது பார்ட்டிஷன் எதுவும் கொடுக்கலாம், அதை தான் கம்பம். ஓகே, பார்ட்டிஷன் கொடுத்ததுனால இட் வில் பி இதெல்லாம் வந்து போய் ஸ்டோர் ஆகிருக்கு இந்த இடத்துல. இங்கே பாருங்க, அட் ஜிஎஸ் பட் யூசர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, விர்ச்சுவல். ஸோ ஏ இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டிஷனில் ஏ டு ஜேலேருந்து இவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும், கே டு ஜீரோ வந்து இவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும், சரி கே டு ஓலேருந்து பி டு டி வந்து இவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, நம்மள வீல எதுவும் இல்லாதனால ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. ஓகே, ஸோ தட் இஸ் விர்ச்சுவல் பார்ட்டிஷன். இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பார்ட்டிஷன்ஸ். ஓகே, ஸோ எப்படி ஆட் பண்ணுவீங்க, எப்படி மாடிஃபை பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து மாடிஃபை பார்ட்டிஷன் values. So it's first we will drop one partition, then we will modify pt. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஓன்ற பார்ட்டிஷனை ட்ராப் பண்ண போறேன். இங்க ஓ இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிஷன் வேண்டாம், I want to drop it. இந்த வேல்யூ நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா you can just go and modify it. அது இல்லாம இந்த வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே ஓகே, இல்லை ஆல்டர் டேபிள் எப்படி ட்ரங்கேட் பண்ணுவேன், ஆல்டர் டேபிள் நேம் ட்ரங்கேட் பார்ட்டிஷன் ஏ ஒன்று இது. ரைட்டா? ட்ரங்கேட். ரைட்டா? இப்போ ட்ரை திஸ். ஓகே, இப்போ பண்ண முடியும். ஸோ ட்ரங்கேட் பார்ட்டிஷன் நேம், ட்ராப் பார்ட்டிஷன் நேம். ஓகே, நான் போயிட்டு எனக்கு இந்த பார்ட்டிஷனே வேணாம்னா ஐ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட். ஓகே, ட்ராப் பார்ட்டிஷன் ட்ராப் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ரைட்? இந்த பாருங்க. ஓகே, கிரியேட்டட் சம் டேட்டா, ட்ராப், ட்ரங்கேட், இது மாதிரி யூ கேன் டூ திஸ். ரைட்? இப்போ பார்ட்டிஷன் வந்து ரீநேம் பண்ணணும்னா யூ கேன் டூ திஸ். ஆல்டர் டேபிள் நேம், rename partition to rename. I think rename partition going to this here. Drop until another, sorry, second partition, change something else. So the partition rename பண்ணலாம். Okay, user tab partition போட்டீங்கன்னா you can see the partition மாத்திட்டேன் வேற பேர்ல. ரைட்டா? So அந்த மாதிரி you can do it. And okay, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இது எல்லாமே modify, drop, content, இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. Right now, coalesce. Okay, so coalesce வந்து மோஸ்ட்லி ஹேஷ் பார்ட்டிஷன் மட்டும் தான் யூஸ் ஆகும், எதுக்குமே யூஸ் ஆகாது. ரைட்டா? ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஜஸ்ட் அந்த ரீஆர்க் பண்ணுவான் அந்த பார்ட்டிஷன்ஸோடைய வேல்யூலாம் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டாலாம் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அவன் வந்து கிளீன் பண்ணுவான் ஆக்சுவலாக. ரைட்டா? எப்படி சொல்றது, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெலிட் பண்ணிட்டீங்க போய் பார்ட்டிஷன், அதெல்லாம் உடனே எஸ்பான் தான் போய் கிளியர் பண்ணி விடுவான். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்மளே கிளியர் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் கமெண்ட், ஆல்டர் டேபிள் கோலேஸ் ஹேஷ் கொடுத்து அவன் கோலேஸ் பண்ணுவான். அதுவே ஸ்பேஸும் சரி. ரைட்டா? இப்போ எஸ்பான் தான் ஃப்ரீ ஸ்பேஸ் தான் கிளியர் பண்ணுவான் இல்லையா, ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் கோலேஸ் கொடுத்தீங்கன்னா அவனே வந்து கிளியர் பண்ணி விட்டுருவான் அந்த லிங்க்ஸ் எல்லாம். இன்வாலிட் டேட்டா அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லை, தட் இஸ் அந்த பழைய டேட்டா, ஓல்டு டேட்டா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகே,
ஓகே, விச் இஸ் நாட் நீடட். நான் திரும்ப சொல்றேன். இப்போ நம்ம டெலீட் பண்றீங்க, ஒரு 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 டேட்டா ஃபைல்ல ஒரு டேபிள் இருக்கு, அவங்க டெலீட் பண்றீங்க, டெலீட் பண்ண பிளாக்ஸ் கிளியர் ஆகிடும் இல்லையா? அப்போ உடனே போய் கிளியர் பண்ண மாட்டேன் எல்லா பிளாக்ஸையும். ஓகே, கமிட் கொடுத்தப்போ ஜஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பானுங்க, ரைட்டா? அந்த டெலீட் பண்ண டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம், தட் இஸ் நாட் பி யூஸ் அப்படின்ற மாதிரி. ரெஸ்பாண்ட் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரும் அதுக்கப்புறம், ரைட்டா? ஸோ அதே தான் வந்து இங்கே. ஓகே, நம்ம அதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்டர் டேபிள் நேம், ஓகே சாரி, இந்த மாதிரி கோயலஸ் ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் நேம் கோயலஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி டேபிளுக்கும் நீங்கள் டூ த கோயலஸ் கொடுத்தீங்கன்னா போய் க்ளீன் பண்ணிட்டு வரும், அந்த மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் வந்து கோயலஸ் கமாண்ட். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிஷன். ஓகே, நான் ஒரு ஓகே, இப்போ வந்து டிரான்சாக்ஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன்னா அதே மாதிரி டூப்ளிகேட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் செட்டப் பார்ட்டிஷன் டிரான்சாக்ஷன் லிஸ்ட் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது சொல்றேன் உங்களுக்கு, ஃபிளாஷ்பேக்னால அப்படின்றது. ஓகே, செட்டப் பார்ட்டிஷன்ஸ். நோ இப்போ we have a list partition. இது எடுத்துக்கிட்டு நான் ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்னொரு டேட்டா, இன்னொரு செட் ஆஃப் டேட்டா ரெடி பண்ணுறேன், ரைட்டா? காப்பி பண்ணுற மாதிரி வச்சுங்க, ரைட்டா? ஸோ கிரியேட் டேபிள் டிரான்சாக்ஷன் 1, ஜஸ்ட் டம்மி ஸ்ட்ரக்சர் டிஎக்ஸ்என்னுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் வித் ரிலேஷன்ஸ் முதலே பார்ட்டிஷன் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணுறேன், ரைட்டா? அட் ஜிஎஸ் gather stats at gs at insert the partitions. So what about table txn one list? Okay, select off from txn underscore list underscore 1, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், மதுரையோட பார்ட்டிஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். பாருங்க, இதில் மதுரை டேட்டா காணும் போயிடுச்சு, பட் அந்த டேட்டா ஃபுல்லாக இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, எனக்கு ஒரு பார்ட்டிஷனோட டேட்டா மட்டும் நான் வேறு ஏதாவது டேபிளுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது காப்பி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ த எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ மதுரையில் டேட்டா ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டிருக்கேன், ரைட்? ஸோ இப்படிதான் நான் சொல்கிறது, தனி டேபிள் இல்லை வேறு எங்கேயாவது பார்ட்டிஷன் ஆக கூட யூ கேன் கிவ் திஸ், ரைட்டா? ஸோ அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிஷன். ஜஸ்ட் டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணிடுறீங்க இன்னொரு டேபிளுக்கு. ஓகே, அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பார்ட்டிஷன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பார்ட்டிஷன் வந்து T(x) நம்பர் கொடுக்குறேன், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்பர் பார்ட்டிஷன் P1 P2 P3 இருக்கு இல்லையா? இந்த P1 வந்து எவ்வளோ 1000ல நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, இப்போ டோட்டலாக வந்து 999 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த P1 I want to split into 2, ரைட்டா? ஸோ P1 1500, P1 வந்து M500, சாரி, அதாவது less than 500 மாதிரி கொடுக்கணும் இந்த இடத்துல. இது வந்து more than 500 வந்து இந்த பார்ட்டிஷனுக்கு போன்ற மாதிரி I'm going to create it, ரைட்டா? ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிஷனை I'm going to split into 1000, ரைட்டா? ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர் gather stats and gather stats. ஸோ பாருங்க அந்த 999 வந்து ஓகே ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் இஸ் 499 இங்கே வந்துருச்சு, அடுத்தது 500 இங்கே வந்துருச்சு. ஸோ லைக்வைஸ் யூ கேன் ஸ்பிளிட் த பார்ட்டிஷன்ஸ். இப்போ ஒரு பார்ட்டிஷன் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மர்ஜ் பார்ட்டிஷன். அதே ஓகே, இப்போ நம்ம பிரிச்சதை திருப்பி நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, see P1. So 3 merge action. Okay, again, regards stats கொடுத்தீங்கன்னா you can see the data எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். You can see this, right? இது merge partition. Okay, so data split பண்ணிட்டோம், merge பண்ணிட்டோம், exchange பண்ணிட்டோம். Okay, இதுதான் மோஸ்ட்லி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ரைட்டா?